வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு ஷாக். அதிமுகவில் ஆட்டத்தை தொடங்கிய செங்கோட்டையன் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. 100க்கும் அதிகமானோர் ஐக்கியம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் மூத்த தலைவரான கே.ஏ. செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் அரசியல் ஆட்டத்தை மீண்டும் தீவிரமாக தொடங்கியுள்ளார். நேற்று அன்னியூரில் நடந்த நிகழ்ச்சியில் 100க்கும் அதிகமான மாற்று கட்சியினரை அதிமுகவில் இணைத்தார். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தை மீண்டும் அதிமுகவுக்கான கோட்டையாக மாற்றும் முயற்சியின் ஒரு தொடக்கமே என பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு செல்ல போகிறார் என்ற வதந்திக்கு இபிஎஸ்ஐ அதிருப்தியுடன் விலகியுள்ளார் என்ற அரசியல் சூழ்ச்சிக்கு செங்கோட்டையன் இந்த நிகழ்வின் மூலம் உரந்த பதில் அளித்துள்ளார். அதிமுகவின் மூத்த தலைவர் என்ற பதவியில் இருந்தாலும் செங்கோட்டையன் சமீப காலமாக கட்சியில் அதிக பிரகாசிக்கவில்லை என்பதெல்லாம் அவரை சுற்றியிருந்த வதந்திகள் பல பெற்றிருந்தன. ஆனால் தற்போது இளைய தலைமுறை வேட்பாளர்கள் மற்றும் கள அரசியலில் உள்ளவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவின் வேரை மீண்டும் ஊன்றுவதற்கான திட்டத்துடன் செங்கோட்டையன் தன்னுடைய வாசரையை களத்தில் இறங்கியுள்ளார். இது இபிஎஸ் தலைமையின் கீழ் நடக்கும் மீளமைப்பு பணிகள் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் வலிமையான ஈரோடு ஆதரவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விடும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.